இது கரூர்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் 41 ஃபேமிலிஸுமே வந்து மாமல்லபுரத்துக்கு பஸ் அனுப்பிச்சு ஒரு 5 பஸ் அனுப்பிச்சு எல்லாருமே வந்து போய் அண்ணங்கிட்ட போய் ஆறுதல் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டும் அடிப்பட்ட ஃபேமிலிக்கு 2 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலிஸ் வந்து ஒரு அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்காங்க அந்த கூட்டத்தில். என்னைய வந்து விஜயனை வந்து நேரில் வந்து பார்க்கல, எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து 20 லட்ச ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க, அது 20 லட்சத்தை கூட நான் அனுப்பிட்டேன், எனக்கு வந்து ஆறுதல் தான் ஃபர்ஸ்ட்டு, காசு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஆனால் அந்த அக்கா வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற யாரெல்லாம் வந்து உங்களை பார்த்தாங்க, எந்த கவர்மெண்ட்லேருந்து உதவி எவ்வளோ வந்துச்சுன்ட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 லட்சம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கட்சிக்காரங்க நேம்லாம் சொல்கிறாங்க, ஹைலைட் பண்ணி ஒரு சந்தோஷமாக சொல்லும் போது இதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரங்க பிளான் பண்ணி பேச வைக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. இந்த 20 லட்ச ரூபா வந்து திருப்பி கொடுத்ததே வந்து எப்படின்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து 20 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்கன்னா யாருமே அந்த 20 லட்ச ரூபா திருப்பி கொடுக்குற மைண்ட் செட் யாருமே, அவ்வளோ காசுனா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த அக்கா வந்து கணவரை இழந்திருக்காங்க. இழந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா எப்படியும் அந்த அக்காவோட பெயின் அப்படி இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த அக்காவோட நேமில் வந்து அவங்க சொந்தக்காரங்க போய் பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்த அக்கா ஃபீல் பண்ணி பேசினாங்க. நான் போகலை அந்த மாதிரி மாமல்லபுரத்துக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என் பேரை சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க, விஜயை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, என் பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்துட்டு டிவிக்கிலேருந்து கண்டிப்பாக வந்து அந்த அக்காவை மட்டும் நேராக போய் பார்க்குற மாதிரி இல்லை. நேற்று கரூர்லேருந்து போன எல்லா ஃபேமிலிக்கிட்டேயும் வந்து அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து கரூரில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவேன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து ஆறுதல் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்லாம் அண்ணா சொல்லலை. அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் பேசின அக்கா 20 லட்ச ரூபா வந்து திருப்பி கொடுத்த அந்த அக்கா கண்டிப்பாக உங்களையும் வந்து அண்ணன் வந்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க. 41 ஃபேமிலிஸையும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க. இது அண்ணன் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க நேற்று. கண்டிப்பாக அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க.